மனம் சரணம் தானே துணையாக நீ வா துயர் தீர்க்க வரம் தா துணையாக நீ வா துயர் தீர்க்க வரம் தா என்னாலும் உன்னை போற்றுவேன் ஆனந்தம் நீயே அழகு மலர் தாயே நிதம் நிதமும் உன்னை நினைந்தேன் நானே நின் மலரடியில் மனம் சரணம் தானே வேண்டும் வரம் தருவாய் வேதனை களைவாய் உனையன்றி வேறு யார் என் துணையே உயிரோட்டம் நீதான் என் உயிரே மன இருளை நீக்கும் மனக்குறையை போக்கும் அருள்வானில் ஒளி வீசும் சுடரே அழியாத கருணை உன் வரமே பொன்னான மனம் கொண்ட கண் காரணமாக முதல்ல அவசரமாக கிளம்புறாங்கன்னு சொல்லி முடித்தோம். பட் என்னுடைய அன்புக்கும் மரியாதைக்கும் பத்திரமான சில அன்பர்களை நான் நேரில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். முதல்ல ஐவர் மலையிலிருந்து வந்திருக்கின்ற நம்முடைய பங்கார் ஐயா அவர்களுக்கு இந்த கௌரவிக்க அழைக்கிறேன். நீங்கள் போடு, நீங்கள் தான் போடு. ஐவர் மலையில் ஐயா மையம் நடத்தி வருகிறார். காட்டிலும் அது கானகத்தில் இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளவு அங்கே திறம்பட நடத்தி வருகிறார். அங்கேருந்து இன்றைக்கி வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். நன்றி ஐயா. வணக்கம் வணக்கம் எல்லாரும். ஆமாம் பவித்ரா வாங்க எல்லாரும். அடுத்ததாக கீதம் மந்திர திருவுகோள் நூல்களை 5 முறை படித்து 6வது முறையும் படித்து கொண்டு இன்னும் சிந்தசிஸ் ஆஃப் யோகா லைஃப் டிவைன் ஆடியோஸை அன்பர்களோடு தினமும் கேட்டு அந்த குறிப்புகளை எடுத்துக்கொண்டு வரும் திருமதி கீதா ரங்கராஜன் அவர்களுக்கு எனது நன்றி. ஆனந்ததுரை அம்மாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் இந்த இதில் தருணத்தில் இவங்க இன்னும் மேலே மேலே சிந்தசிஸ் ஆஃப் யோகாவுக்கு எழுதணும்னு நான் கேட்டுருக்கேன் இவங்களை. சிந்தசிஸ் அண்ட் லைஃப் டிவைன் சாவித்திரியோடு நிறுத்திடக்கூடாது இவங்க. தேங்க்யூவா. உங்கள் எல்லாரோட அன்பு இருக்கும்போது அம்மா மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அதுக்கு எங்களுடைய குழுவில் உள்ள ஒரு மூத்த அன்பர் திருமதி ஜெயாம்மா ஆரம்ப காலத்திலிருந்து அன்னையை அறிமுகமான காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்னுடைய அன்பு மகளாக ஏற்று இன்றும் இந்த விழாவுக்கு தள்ளாத இதில் வருகை தந்த அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்விக்கிறேன். அவ்வளவு ஒரு சேவை செய்தவர்கள். சனநகர் தியான மையத்தில் எல்லாம் எவ்வளவு அவங்க அன்றிலிருந்து இன்று வரை இன்னும் அவர்கள் சேவையை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள். திரு ஸ்ரீகுமார் சார் எல்லாருக்கும் தெரிந்த குரோம்பேட்டை மையத்தில் சேர்ந்தவர். திரு மூர்த்தி சார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள். ஸ்ரீகுமார் சார், கோபி சார்,
இப்போது அன்னை பணி செய்து கொண்டிருக்கிறார். மூர்த்தி சார் குரோம்பேட்டை, அவங்க மிஸ்ஸஸ் மலர் அலங்கார சேவையில் ரொம்ப ஈடுபாடோடு பங்கேற்பவர். அவர்கள் எல்லாம் நன்றி சொல்லி அதற்கு புஷ்பலத்தம்மா மத்துமித்தா வாங்க. இந்த நூலை முதலில் நான் ஆரம்பிக்கும்போது சிவகுமார் சார் பேசும்போது சொன்னாங்க, உங்களுக்கெல்லாம் கவனிச்சிருக்கோம், ஒரு அம்மா வந்து இந்த நூலை படித்து சரியானாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த ஆடியோஸ் கேட்டு நான் என்னுடைய பெரிய மாற்றம் ஏற்பட்டது, டிப்ரெஷன்லேருந்து நான் வெளியே வந்தேன்னு சொல்லி திருமதி புஷ்பலதா அம்மா முதல் பாகம் வெளிவருவதற்கு முன்பாக இதை நூலாக எழுத வேண்டும் என்று என்னிடம் அன்போடு கேட்டுக்கொண்டார்கள். அவர்களுக்கு இன்று வர முடியவில்லை. அவர்களுடைய மகள் மத்துமிதா வந்திருக்கிறார்கள், கணவரும் வந்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய அன்பை தெரிவித்து மகிழ்கிறேன். சார் புஷ்பலதா அம்மா முதலில் பத்திரிகை நீங்கள் இது நூலாக எழுத வேண்டும் என்று ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ நான் அதை ஒத்துக்கலை, நான் புக்காக எழுதுகிற ஐடியாவே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அவங்க திரும்ப ஒரு வருடம் கழித்து வந்து மீண்டும் எழுதும்படி கேட்டார்கள். அந்த அவர்களுடைய கனவு இன்று நனவாகியது. ரொம்ப நன்றி, வணக்கம். அன்னை உன்னை அலங்கரித்து அன்னை உன்னை அலங்கரித்து ஆலயத்தில் இருக்க வைத்து இன்னிசையை பாடும் உந்தன் பிள்ளை நானோ உன் இனிய தோட்டத்தில் சிறு முல்லை எல்லாம் உன் செயலுக்கீடு இணையும் இல்லை. அன்னை உன்னை அலங்கரித்து ஆலயத்தில் இருக்க வைத்து இன்னிசையை பாடும் உந்தன் பிள்ளை நானோ உன் இனிய தோட்டத்தில் சிறு முல்லை.